ஹாய் திஸ் டாக்டர் ரேவதி. இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் விஷயம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லாருமே சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நான் பாராட்டுறேன். பட் அதே சமயம் நீங்கள் ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு வரும்போது ரொம்ப பேனிக் ஆகுறீங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் அட்டென்ட் பண்ணுற கேஸில் ஒரு சில கேஸ் பார்த்தீங்கன்னா பேனிக் அட்டாக்காக வராங்க. அதாவது ஹெல்த்தியாக இருக்காங்க, நார்மலாக இருக்காங்க, சாதாரண பிரச்சனையாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தலைவலின்னு வராங்க. அவங்களுக்கு ஒரு 2-3 நாளாக சளி இருக்குது, சைனஸ் கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு ஃபியூ இயர்ஸாகவே இருக்குது, அப்போலேருந்தே அவங்களுக்கு தலைவலி இருக்குது. ஆனால் இப்போ சமீப டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக கூகுள் கிட்ட கேட்குறாங்க, சாட்ஜிபிடி கிட்ட கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அது நிறைய டிசீஸ் கண்டிஷன்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுது. அதாவது சளி இருந்தால், காமன் கோல்டு இருந்தால் உங்களுக்கு தலைவலிக்கும், இல்லை சைனஸ் பிரச்சனை இருந்தால் தலைவலிக்கும், ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் தலைவலிக்கும், ஃபீவர் இருந்தால் தலைவலிக்கும், அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு பிரெயின் டியூமர் இருந்தாலும் தலைவலிக்கும். ஆனால் நம்ம ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுறோம், நெகட்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற பிரெயின் டியூமர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். அதை இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வரும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா எல்லாமே நீங்கள் கூகுள் சாட்ஜிபிடியை வச்சு ஃபைனல் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. டவுட் இருக்குன்னா நீங்கள் டாக்டரை பார்த்து ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லது. பிகாஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கே நீங்கள் ரொம்ப பெரிய அளவு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்கலாம், பேனிக் அட்டாக் மாதிரி வர ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயப்படாமல் என்ன சிம்டம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கூகுள் கிட்ட கேளுங்க, தப்பு கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க, நல்ல விஷயம். பட் அதை ஃபைனல் பண்ணாதீங்க. டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அவங்க உங்களுக்கு ஃபைனல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில பேசிக் விஷயத்த நீங்கள் கூகுள் கிட்ட தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அது நல்லது தான். கூகுள் உங்களுக்கு சஜஷன் தான் கொடுக்குமே தவிர டயக்னோஸ் ஃபைனல் பண்ணாது. அதனால் நீங்கள் ஃபைனல் பண்ணாமல் இந்த கூகுளோடைய சஜஷன் எடுத்துக்கிட்டு அதை ஃபைனல் டெசிஷனை நீங்கள் டாக்டர்கிட்ட கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.